திமுக அரசு எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாததால் பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் குற்றச்சாட்டு. உதகை அருகே உள்ள கக்குச்சி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உதகை சட்டமன்ற பூத் கமிட்டி மாநாடு பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற அமைப்பாளர் தர்மன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாநாட்டில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் பாஜக முன்னேற முடியாது என திமுக கூறி வந்த நிலையில் தற்போது 24 மணி நேரம் பாஜக பற்றியே அவர்கள் பேசி பயப்படுகின்றனர் என்றார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசு எஸ்ஐஆர் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அரசு அதிகாரிகள் மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லாததான் என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறியதாவது, எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கீழ் செல்வார்கள் என திமுக பயம் காட்டுகிறது. ஆனால் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் கீழ்தான் பணிபுரிவார்கள் என்பதை அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? எஸ்ஐஆர் என்பது தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ள பணியாகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றால் அதற்கு காரணம் எஸ்ஐஆர் என முன்கூட்டியே இதன் பிரச்சனையை காட்டுகின்றனர். பீகார் வெற்றிக்கு மோடி நிதிஷ்குமார் சேவையே காரணம் என கூறிய அவர், பீகார் தேர்தல் குறித்து பேசிய ஜெயபிரகாஷ், பாஜக பெற்ற மிகப்பெரிய வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால சேவையும் நிதிஷ்குமார் பீகாருக்காக ஆற்றிய பெரும் பணியும் காரணம் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் குறித்து அவர் கருத்து கணிப்பு கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சேவையும் பாரத பிரதமரின் ஆதரவும் இணைந்து என்டிஏ கூட்டணி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என அவர் உறுதிபட கூறினார். உதகையில் பாஜக வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உதகை தொகுதியில் வரும் தேர்தலில் பாஜக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என ஜெயபிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான என்டிஏ அரசை இங்கே 2026 அன்று கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்பதற்காக நடத்தப்படும் ஒரு பயிற்சி அரங்கம் மற்றும் மாநாடு. இது எந்த விதமான குழப்பமும் இல்லைங்க. ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இருக்கிற ஓட்டரை மட்டும்தான் செக் பண்ணுறதே ஒழிய புது ஓட்டரையோ எடுக்கிறதையோ மற்ற புதுசாக ஓட்டர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. அதனால் புதுசாக யாருமே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இருக்கின்ற ஓட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்தந்த ஓட்டர்லாம் அந்தந்த தொகுதியிலையும் அந்தந்த பூத்துலேயும் கரெக்டாக இருக்காங்கிறது மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. அதனால் அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அது செய்கிறதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசு அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் அதை குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது அந்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கு எந்த விதமான அவர் சொன்ன எந்த விதமான ப்ராமிஸையும் கீப் அப் பண்ணல. இதையும் அவங்க தவறாக செய்வாங்க. அவர் 2வது வாட்டி அதுக்கு பதில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிடுவாங்கன்னு. அப்படி ஒன்றே கிடையவே கிடையாது. அவங்க கலெக்டர் கீழே தான் போகிறாங்க. அப்படி யார் கீழே வேலை செய்தாலும் தமிழக அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு ஏன் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியல. எஸ்ஐஆர் என்பது தொன்று தொட்ட காலத்தில் 1920 வரைக்கும் 2021 கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். அவங்க இப்போவே 2020 எதுக்காக தோத்தோங்கிறதுக்கு இப்போவே ரெடி பண்ணிக்கிறாங்க. காரணத்தைங்கிறது தான் சொல்ல முடியும். பீகார் எலெக்ஷன் வெற்றி 2024 நரேந்திர மோடிஜி அவர்கள் வெற்றி பெற்ற பின் நடக்கின்ற முதல் மாநில தேர்தல் 2025 மிகப்பெரிய தேர்தல். இந்த தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெற்றது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 12 வருடமாக இந்த நாட்டுக்கு ஆற்றும் சேவையும் நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருக்கு ஆற்றிய சேவையும் 2 கலந்து இங்கு வெற்றி பெற்றது. அதே போல் இங்கே எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய சேவையும் பாரத பிரதமரின் ஓட்டுகளும் சேர்ந்து கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான என்டிஏ ஆட்சி 2026 அமையும். ஊட்டி கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 100% போன தடவை 5000 ஓட்டில் தான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த அமைப்பு ரீதியான பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஊட்டியை நாங்கள் ஜெயிப்போம். நன்றி.